Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 421 பார்ட் 2. ஓபன் பண்ணா கருமேகம் நிறைஞ்சிருக்க மாதிரி பட்டு பயங்கரமா ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. அந்த ஐலாண்டுமே கொஞ்சம் பயங்கரமா காட்டுத்தனமா தான் இருக்குது. வீடுங்கள்லாம் கண்ணா பின்னான்னு செதறி போய் பேய்கள்லாம் வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு இடம் மாதிரி இருக்கும். இந்த இடத்தோட பேரு தான் லேண்ட் ஆஃப் பாவர்ட்டி. பேரு ஹரஹட்டானியா. அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்கும். அங்க ஒரு வீட்டுல ஒரு கல்ட்டு கும்பலை காட்டுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சு அந்த மந்திர சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சர்க்கிளை ரெடி பண்ணி அதுல ஆட்டோட தலை ரத்தம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி பயங்கரமா வேண்டுவானுங்க. கெட்டவங்க எல்லாருமே அழிஞ்சு போகணும், எங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் கொடுங்க, எங்களுக்கு பதில் வேணும், இறங்கி வாங்க இறங்கி வாங்கன்னு சொல்லி சாத்தான கூப்பிட்டு இருப்பாங்க. வா சாத்தான் வா சாத்தான், எங்க ஆசையை நிறைவேற்றி வை சாத்தான்னு பயங்கரமான பிரார்த்தனை போயிட்டு இருக்குது. சோ இப்படி அவங்க பயங்கரமா வேண்ட வேண்ட மழை காத்து எல்லாமே அதிபயங்கரமா அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அந்த இடமே கண்டமேனிக்கு அதிர ஆரம்பிச்சு அவங்க ஏத்தி வச்ச கேண்டில் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்ப மேல இருந்து வீட்டுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான இடி, சொல்ல போனா கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு வந்து விழும். அத்தனை பேருமே பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா இவங்க சாத்தான வா வான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. கரெக்டா இவங்க கூப்பிட்ட மாதிரியே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும்னு இவங்க கனவுல கூட எதிர்பார்க்கல. இது என்ன டெவிலா இல்ல வேற ஏதாச்சா, நம்ம பிளாக் மேஜிக் நிஜமாவே ஒர்க் ஆச்சான்னு கூட டவுட் ஆகும் அவங்களுக்கு. அப்படின்னா என்னத்துக்கு வேண்டோன்னு கூட தெரியாம வேண்டிட்டு இருக்கானுங்க இந்த லூசு பயலுக. அப்புறம் தான் காட்டுறாங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்மளோட ப்ரூக்கு. எல்லாருமே கண்டமேனிக்கு செதறி போய் விழுந்தாங்கல்ல, நம்ம பையன் இங்க வந்து விழுந்திருக்கான். கரெக்டா இவங்க பிரேயர் பண்ணும்போது நடுவுல வந்து விழுந்திருக்கான். வா வா வான்னு கூப்பிடும் போது வந்துட்டான். ஆளும் பாக்குறதுக்கு எலும்பு கூட நல்லா வளர்த்தியா பயங்கரமா இருப்பான்ல. ஆனா அவன் டம்மி பீஸ்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரே பண்ணதுக்கு அந்த சாத்தானே நம்ம கூப்பிட்டதுக்காக வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவங்களோட குறை நிறைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதாவது இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் சாத்தான வா வான்னு கூப்பிட்டுருக்காங்க. என்ன பஞ்சாயத்துன்னா நீளமா கை வச்சிருக்க ஒரு ட்ரைபு இவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே வேட்டையாடி கொண்டு போயிட்டாங்களாமா. அதனால அவனை பழிவாங்குங்க அப்படி அப்படின்னு பயங்கர ஆவேசமா சொல்லுவானுங்க. மொத்தத்துல இப்ப ப்ரூக்க ஒரு சாத்தானாகவும் கிங் ஆஃப் த டெவிலாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மட்டும் இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சான்னா இவங்களோட உயிரியே குடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களாமா. பாவம் நம்ம பையன் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து விழுந்த கேர்ல முக்கு முக்குன்னு முக்கி எந்திரிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் தெரியாம இஷ்டத்துக்கு வாயில வந்ததை இவனுக்கு பாட்டுக்கு பேசுறானுங்களே. என்னமோ ஒண்ணு, இந்த ஐலாண்ட்ல அவன் எங்க வேணாலும் வந்து விழுந்திருக்கலாம். கரெக்டா இவனுக்கு பூஜை பண்ணும்போது இடையில வந்து விழுந்துட்டான்ல, அதனால இனிமேட்டு ப்ரூக்கு தான் அவங்களுக்கு சாத்தான், கிங் ஆஃப் த டெவில். அவனே நான் டெவில் இல்லன்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அவன் எந்திரிச்சு உட்காந்து புலம்பிட்டு இருப்பான், நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், லூஃபி மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, நான் மறுபடியும் திரும்பி போகணுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப அவனோட பாடி பாத்தீங்கன்னா அப்படியே பர்பிள் கலர்ல மின்னும். அட வேற ஒண்ணும் இல்ல, இடியோட இடியா வந்து விழுந்தால, அதனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரி மின்னிட்டு இருக்கும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க, ஐயோ சாத்தான் வந்துட்டு உடனே ஹெல்லுக்கு திரும்பி போறாங்க போல, போயிடாதீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கெஞ்சுவானுங்க. அவனுக்கு என்ன இப்ப தோணும்னா, மேபி இவனுக்கு கொடுக்கறத அதிகமா கொடுக்காம விட்டுட்டானுங்களோன்னு ஒரு டவுட். என்ன வேணாலும் கேளுங்க நாங்க செய்யறோம், எங்க பிளட்ட வேணாலும் கேளுங்க நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றோம், நீங்க எங்களுக்கு வரம் கொடுக்கணும்னா நாங்க அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேட்பானுங்க. ஒருவேளை வந்த சாத்தான் திரும்பி போயிருவாரோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம். அவன் உடனே எனக்கு என்ன தெரியணும்னா அப்படியே இழுப்பான. அம்புட்டு பேரும் அப்படியே நடுங்கிட்டே பாப்பாங்க, ஐயோ என்ன கேட்க போறானோ தெரியலேன்னு. அப்ப அப்படியே அவன் மெதுவா திரும்பி அங்க இருக்க பொண்ணை பாப்பானா, அவளாதான் அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஆஹா நம்மளை தானே பாக்குறாரு, நம்மள நரபலி கொடுக்க போறாரா, என்ன கேட்க போறாருன்னு தெரியலேன்னு அப்படியே பீதியில நடுங்கிட்டு இருக்கும். கடைசியில அம்மா நீ என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கான்னு கேட்பான். இதே மத்த பொண்ணுகிட்ட கேட்டிருந்தானா சிறுப்ப கழட்டி அடிச்சிருப்பாங்க. இவனைத்தான் இப்ப ஒரு டெவிலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால கேட்டவனே அது என்ன கலர்னு காமிச்சிருன்னு இருப்பாங்க. இங்க இவனோட நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. அதாவது ப்ரூக் வந்து விழுந்தது சில பல நாட்களுக்கு முன்னாடி. இப்ப நம்ம லூஃபி மெரைன் கப்பல் அவங்க அண்ணனை காப்பாத்த போயிட்டு இருக்காங்க, அந்த சீனை காட்டுறாங்க. அவங்களும் ஒரு வழியா டிராவல் பண்ணி அந்த இம்பல் டவுனுக்கு போகுமே வேவ்ஸ்ங்க, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பட் இருந்தாலும் அந்த மெரைன் ஆளுக்கு ஒரே ஆர்வம், உள்ளுக்குள்ள போவா என்ன பண்ணிட்டு இருக்கா ஏது பண்ணிட்டு இருக்கான்னு அவளை பார்க்கணும்னு. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தாதானே தெரியும் அந்த காமெடி என்னன்னு. லூஃபி நல்லா சோத்த பொளந்து கட்டிட்டு இருப்பான். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த எலும்பு கூடு மாட்டி இருக்க பாம்பு எப்பவும் போவா கூட தான் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது லூஃபி கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த பாம்புக்கும் அவனை பிடிச்சு போச்சு. இந்த லூஃபி லூசு பையன் மறைஞ்சிருக்கிறதையே மறந்து போய் அவன் பாட்டுக்கு சத்தம் போட்டு கத்திட்டு கிடப்பான். போவா எவ்வளவோ சொல்லுவான், ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. சோ இப்படி சத்தம் வந்தோடனே மெரைன் ஆளுகெல்லாம் டவுட் ஆகி உள்ளுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்க போவா ஹன்காக் அப்படிம்பாங்க. இவனுங்க தொல்லை வேற தாங்க முடியலன்னு புலம்பி தள்ளுவான். என்னடானா கேப்டனை கூப்பிட்டு வந்திருப்பானுங்க. அதான் ஒரு தடி பைய உள்ளுக்குள்ள ஏதோ சரியில்லைன்னு சொல்லி பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தால, அப்ப லூஃபியோட வாய்ஸ் அவன் கேட்டுட்டான். அதனால தான் டவுட் ஆகி அவன் ஆளை கூப்பிட்டு வந்துட்டான். ஏன்னா லேடி வாய்ஸ் எது ஜென்ஸ் வாய்ஸ் எதுன்னு அவளுக்கு தெரியாதா என்ன, அங்க இருக்க எல்லாத்துக்கும் ஆர்வம், நாங்க வேணா உடச்சு பிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டுமாங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுவானுங்க. அந்த டைம் போவா சாப்பிட்ட தட்டை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டு லூஃபி மாதிரியே பேசுவா. அவ்வளவுதான் அத்தனை பேருமே
பேருமே ஷாக் ஆயிடுவானுங்க. அட கன்றாவிய, அப்ப இவளா இந்த மாதிரி பேசினான்னு. இப்பதான் அவன் இன்னொரு குண்டு தூக்கி போடுவான். என்னன்னா இப்ப வரைக்கும் அவங்க கொடுத்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டாலாமா. எனக்கு இதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 நேரத்துக்கு வேணும்பா. இவ்வளவு சாப்பாடை இவளுக்கு கொடுத்தாங்கன்னா கப்பல்ல எக்கச்சக்க மெரைனாளுங்க இருக்கானுங்க, அவனுங்க எவனுமே சாப்பிட முடியாது. இத சொன்னா சாப்பிடலன்னா செத்து போடா, எனக்கு இவ்வளவு சாப்பாடு வந்தாகணும், இல்லன்னா தொலைச்சிருவேன்ட்டு போவா. என்ன இவ இவ்வளவு மோசமா இருக்காளேன்னு சொல்லுவானுங்க, ஆனா அழகா இருக்கான்னு சொல்லி விட்டுருவானுங்க. சோ இப்படியே கப்பல் மோய் போய்கிட்டே இருக்கும். பாவம் லூஃபி தான் அவங்க அண்ணனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆனா போவா லூஃபிய பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி நேவி ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அங்க நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கும். என்னன்னா செக்யூரிட்டி கார்டு காண்டி வச்சிருந்த ஷிப் எல்லாத்தையுமே ஒயிட் பியர்டு செதுக்கி தள்ளிட்டானாமா. சோ ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க நேவி ஆளுகெல்லாம் பயங்கர டென்ஷன்ல இருப்பானுங்க. அதே நேரம் அந்த மரீன் போர்டுல ஏகப்பட்ட ரீஜியன்ல இருந்து வந்த மெரைன் ஆளுகள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. ஒவ்வொருத்தருமே பார்க்க ஒவ்வொரு விதமா வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அவங்க உள்ள என்ட்ரி கொடுத்து வரும்போது வேற லெவல்ல கெத்தா இருக்கும். இப்போ நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல ஜஸ்டிஸ்ங்கிற பேர்ல வார் ஸ்டார்ட் ஆக எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இந்த சண்டை நார்மலா இருக்க போறதுல வேற லெவல்ல நடக்க போகுது. அதே நேரம் மாரி ஜோய்ஸ காட்டுறாங்க. அங்க செக்யூரிட்டிக்கு இருக்க மெரைன் ஆளுகெல்லாம் பயங்கரமா பீதியில இருப்பானுங்க. என்னன்னா 7 வார்லாட்ஸையுமே அங்க ஒண்ணு சேர்த்து இருப்பாங்க. அவனுக்கு திங்கிற தீனி இருக்குது, அடேங்கப்பா கர்ண கொடூரமா இருக்கும். அவனுக்கு சண்டை போற இடம் எல்லாத்தையுமே சொன்ன உடனே வந்துட்டானுங்க. அவனுங்க எவனுக்குமே ஒருத்தனுக்குள்ள ஒருத்தனுக்கு செட்டே ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாம முரட்டுத்தனமான ஆளுங்க எவனுக்கும் அடங்க மாட்டானுங்க. சொல்ல போனா அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து சண்டை போறதே நடக்காத காரியம் தான். வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஒண்ணு சேர்த்து உட்கார வச்சிருக்கானுங்க. எல்லாம் அந்த வார்லாடுங்கிற பேருக்காக மட்டும். அப்படியே கட் பண்ணி இம்பால் டவுன்ல இருக்க முக்கியமான ஜெயிலான நம்ம ஏஸ் இருக்க ஜெயில காட்டுறாங்க. சொல்ல போனா பயல சங்கிலி எல்லாம் போட்டு பயங்கரமா கெட்டி வச்சிருக்கானுங்க. அவனால இந்த நிலைமையில அசைய கூட முடியாது. அப்ப ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம கார்ப் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப பாடி ஃபுல்லா பயங்கரமான டேமேஜ். இவ்வளவு காயம்பட்டு எப்படா ஏஸ் நீ உயிரோட இருக்கன்னு வேற கேட்பாரு. இவரெல்லாம் ஒரு தாத்தா. இப்ப என்னன்னா ஏஸ் பண்ண வேலையால வேர்ல்டு கவர்மெண்டே அங்க ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது. அத டெரரா சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாரு. உன்னை ஏஸ் என்னைய கொல்லு, அதுவும் நீதான் என்னைய கொல்லணுமா. எதுக்குன்னா இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுனா அதை பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவான். கொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது. எப்படி இருந்தாலும் ஒயிட் பியர்டு சண்டைக்கு கிளம்பிட்டான். இவன் செத்தாலும் சாகாம இருந்தாலும் பெரிய ஒரு வார் நடக்க போறது உறுதி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. நாங்க கிங் ஆஃப் த சீயவே காண்டாகிட்டோங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏசுக்கு கடுப்பாவும். ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்ல உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏஸ் அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா அவன் ஒயிட் பியர்டை யோசிச்சு பார்த்துட்டு டேடின்னு சொல்லி கதறி கதறி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.